அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. வற்றாத பணவரவு உண்டாக, திடீர் பணவரவு உண்டாக, உங்கள் அவசர பண தேவைகள் பூர்த்தியாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. மாதவிலக்கு, அசைவ சாப்பிட்டுட்டேங்க, பிறப்பிறப்பு தீட்டு வீட்டுக்கு போயிட்டேங்க, நான் குளிக்கலைங்க, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் குளிக்கலை, எந்த கட்டுப்பாடுமே கிடையாதுங்க. இந்த வார்த்தையை உங்களுடைய பண தேவைகளுக்காக நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம், எந்த நேரத்திலனாலும் சொல்லலாம், எந்த இடத்துலனாலும் சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதற்காக சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்திட்டு சொன்னால் போதும். உடனடியாக நீங்கள் கேட்ட விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும், நினைத்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய ஸ்விட்ச் வேர்டு, தேவதைகளின் பெயர்கள், ஏஞ்சல் நம்பர், இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். இதை முதல்ல உங்கள் ஆள் மனதில் நீங்கள் பதிய வைக்கணும். பதிய வச்சுட்டு தான் இதை மாதிரி ஸ்விட்ச் வேர்டு பரிகாரத்தெல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன்னா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கு நிச்சயமாக பலன் இல்லாமல் போகாது. இன்றைய பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அவசர பண தேவைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம், எழுதலாம். அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை பிரியாணி இலையிலையும் எழுதலாம். பிரியாணி இலையில் ஒரு முறை எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை உடனடியாக எரிக்கவும். எப்படி எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேண்டில் பொருத்தி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு விளக்கு பொருத்தி வச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களை உருளைப்படுத்திட்டு பிரியாணி இலையில் இந்த வார்த்தையை எழுதிட்டு அதை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் தண்ணீரில் கலந்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம். இந்த 3 முறைப்படியுமே நீங்கள் இதை செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.